ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நியூ இயர், புது வருஷம் பிறக்க போகுது. இந்த புது வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நியூ இயர்க்கு எதுனா ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்களா? இல்லை போன வருஷம் நியூ இயர்க்கு எதுனா ரெசல்யூஷன் எடுத்து அதை கரெக்டாக பண்ணிட்டீங்களா? அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஒன்றும் லேட் பண்ண வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். மாமியாரே, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு பொண்ணு உங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணது என் தப்பு தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி தெரியல. இதுக்காக நீங்கள் எந்த தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும், மதுவுக்கு இல்லை. மேலே என்ட்ரிப்பா ஃபஸ்ட்டு. அடைச்சா இவ்வளோ நாள் எங்கள் அத்தை கூடயே இருந்து இதை தெரிஞ்சுக்காம போயிட்டேனே. என்னடா தனியாக உழைச்சிட்டு இருக்க? பயத்தில் பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிட்டானே. ஐயோ கவிதா, இப்போதான் எனக்கு ஒரு தெளிவே பிறந்திருக்கு. என்னடா பேசுற? ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ கவின் தப்பு பண்ணியிருக்கான். அவன் முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு மன்னிப்பு தான் கேட்டான். எங்கள் அத்தை எப்படி ஆஃப் ஆகிட்டாங்க பார்த்தியா? அதே மாதிரி இப்போ நான் பண்ண போகிறேன். எங்கள் அத்தையும் ஆஃப் ஆகி நான் அதோட மன்னிச்சிடுவாங்களே. அறிவு கட்ட எருமாடு, மண்டைக்குள்ள மூளை இருக்கா? இந்த மூளைக்கு பதில் களிமண் இருக்காடா? கவிதாமா, ஏமா என்ன திட்டுற? என்னாச்சு? உங்கள் அத்தை கிட்ட நீ இந்த மாதிரி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டால் என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டுமா? என்ன நடக்கும்? என்ன மன்னிச்சிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஓ பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நீ இப்படி முட்டி போட்டு நின்னே வச்சுக்கோ, உங்கள் அத்தைக்கு இன்னும் வசதியாக போயிடும். ஒரே நெஞ்சிலே உதச்சி உன்னை கீழே தள்ளி உன் மேலே ஏறி அப்படியே ருத்ர தானே ஆடிடுவாங்க, பார்த்துக்கோ. அட ஆமால, இந்த அறைகளை நான் யோசிக்க மறந்துட்டேனே. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே அவங்களே கொஞ்சம் நேரம் மன்னிச்சு விட்டுருவாங்க. நீ மன்னிப்பு கேட்குறது எதனா காமெடி பண்ணி வாங்கி கேட்டுட்டு இருக்காத, கொஞ்ச நாள் அமைதியாக இரு. நம்ம யோசனை இப்படியும் ஃப்ளாப் ஆகும்னு யோசிக்க மறந்துட்டோமே. கவிதா கிட்ட சொல்லாமல் பண்ணியிருந்தோம். ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. அதுக்கு தான் பொண்டாச்சி பேச்சு கேட்கணும்னு சொல்கிறாங்க போல இருக்கு. இப்போ தான் புரியுது. கவின், என்னடி கூப்பிட்டு ஒன்றும் பேசாமல் இருக்க? எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏய் ரொம்ப பண்ணாத. அவங்களும் என் அம்மா மாதிரி தானே. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு இது பெரிய விஷயம் கவின். அப்புறம் என்ன மாமியாரே, என்ன தண்டனை கொடுக்க போறீங்க எனக்கு? ஏய், யாருக்கு யாருடா மாமியார்? எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணை எங்களுக்கே தெரியாமல் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ தைரியமாக வந்து எங்கள் அம்மாவை மாமியாருன்னு சொல்கிற நீ? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசணும்னு. நாங்கள் 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம், உன்னால் வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியாதா? இல்லைம்மா, உங்களை அப்படி கூப்பிட்டார்ல, அதால் தான் கேட்டேன். என்கிட்ட வாயும் இருக்குது, காதும் நல்லா தான் கேட்கும். எனக்கு பேசிக்க தெரியும், என்ன பேசுகிறாங்கன்றதும் எனக்கு கேட்கும். எனக்கு வாயாடி எப்பவும் இருக்கணும்னு நினைக்காத, புரியுதா? ஐயா, சின்ன சண்டையை பெருசாக்கி இதில் குளிர் காயலான்னு பார்த்தா இவ எப்போ அண்ணியனா மாறுவா, எப்போ அம்பியா மாறுவானே தெரியலையே. இப்போ தெரியுது சுபா ஏன் இப்படி இருக்கான்னு. பாவம் என் மாப்பிள்ளை வச்சு. தம்பி, எங்கள் வீட்டு பொண்ணு பண்ணதுக்கு தான் நான் தண்டனை கொடுக்க முடியும். நீ இன்னொரு வீட்டு பையன், உனக்கு தண்டனை கொடுக்க எனக்கு உரிமை இல்லை. எப்போ அவள் கழுத்தில் நான் தாலி கட்டணும், அப்போ நானும் உங்கள் வீட்டு பையன் ஆகிட்டேன் மாமியார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன, நீங்கள் பண்ணதெல்லாம் மன்னிச்சு நான் உங்களை ஏற்றுக்கணும் அதானே? மதுவோட அம்மா அப்பா இறக்கும்போது அவளுக்கு வயசு வெறும் 2. பிரவீனுக்கு அவங்க அப்பா அம்மா இறக்கும்போது வயசு 3. சுபா அதுக்கும் மேலே, அவங்க அப்பா இறக்கும்போது அவள் பிறக்கவே இல்லை. அவங்க அப்பா முடிஞ்ச அவர் நேரில் பார்த்ததே கிடையாது. சித்தி, சுபாவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் கூட சரி இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்மளும் போயிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு தப்பான முடிவு எடுக்க போனேன். அப்போது மதுவும் பிரவீனும் வந்து தான் என் கையை பிடிச்சாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட பிடிப்பு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அந்த 2 கை கூட இன்னும் கொஞ்ச நாளில் 3ஆவதாக சுபாவோட கையும் சேர்ந்துச்சு. இந்த 3 பேரையும் பிடிச்சிட்டு தான் நான் இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கேன். இப்போது அதில் 2 பேர் என் கையை உதறி தள்ளிட்டு போனால் நான் என்ன பண்ணுறது சொல்லு? சுபா, சொல்லு சுஜி. இல்லை, அவங்க அதை சொல்லும் போது மதுவானி கண்லேயும் தண்ணி வந்துச்சு, பிரவீன் கண்லேயும் தண்ணி வந்துச்சு, நீங்களும் அழுதிங்க. அதுக்கப்புறம் கவிதாவும் அழுதான். ஏன் எனக்கு கூட அழுது வந்துச்சு. ஆனால் சொல்கிறேன், அவங்க மட்டும் ஏன் அழவே இல்லை? ஏடி, இங்கே எவ்வளோ சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த டவுட் உனக்கு முக்கியமா?
எனக்கும் புரியல, இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் புரியாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மா அழுதும் நான் பார்த்ததில்ல, சின்னதாக ஒரு சிரிப்பு கூட சிரித்து நான் பார்த்ததில்ல. டேய், அது எப்படி ஒருத்தரால ஒரு அழாம சிரிக்காம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க முடியும்? யார் நம்பினாலும் நம்பலனாலும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஒரு நாள் நிம்மதியாக சிரிச்சும் நான் பார்த்ததில்ல, மனசு விட்டு அழுதும் நான் பார்த்ததில்ல. அவங்க ஃபேஸ் எப்போவுமே இப்படி மட்டும்தான் இருக்கும். அதானே அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தா தானே ஒழுங்காக வளர்ந்துருப்பான். சித்தி கையால் வளர்ந்தது வேறு எப்படி இருக்கும்? கட்டின புருஷன் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்கன்றத சொல்லும் போதே கண்ணில் ஒரு தண்ணி வரல. இதுலேருந்தே தெரியலையா நீங்கள் எப்படி வளர்த்துருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களன்னு? கவின், என்ன இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். கவின், 1000 இருந்தாலும் அவ என்னோட கெஸ்ட் கவின். ஆனா அவ எப்படி பேசினாலும் கம்முன்னு இருக்க சொல்றியாடா? நீ முதல்ல தள்ளு, அந்த இடத்துல இருந்து நகரு. நான் ஏன் இப்படி பேசுறாரு? அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அர்ஜுன், அர்ஜுன், என்ன நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா நீங்களும் என்ன அடிக்கிறீங்க. ஓடு. என்னடா அப்படி பாக்குற? 1000 இருந்தாலும் அவ என் கெஸ்ட் இல்ல. அவ பண்ண தப்புக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி பார்க்கும்போது நீ கொடுத்ததெல்லாம் கம்மி, அதான் நானும் 2 கொடுத்தேன். ஆண்டி பாருங்க ஆண்டி, அர்ஜுனும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னை எப்படி அடிக்கிறாங்கன்னு. 1000 தான் நான் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு 4 பேர் முன்னாடி என்னை இப்படி அடிக்கலாமா? பரமா அனிதா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு குழந்தைய தனியாக வளர்த்து ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுமா? அது தனியாக இருக்க அம்மாவாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்க அப்பாவாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அது கஷ்டம்தான். அவங்க ஒன்றுத்துக்கு 3 குழந்தைய வளர்த்துருக்காங்க. அவங்கள போய் நீ இப்படி பேசலாமா? அவங்க மனசு எவ்வளோ இறுகி இருந்தால் இந்த விஷயத்த சொல்லும் போது கூட அவங்க கண்ணில் தண்ணி வராமல் இருந்திருக்கும். ஒரு பொண்ணாக இருந்துட்டு அதை கூட புரிஞ்சிக்காம அவங்கள இவ்வளோ கேவலமாக பேசினா இன்னும் அடிக்காமல் வேறு என்ன செய்வாங்க? ஐயோ, என்ன எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் எப்படி பேசுகிறாங்க? இந்த பொண்ணு பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த 3 பிள்ளைய வளர்த்து ஆளாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் பிள்ளை அர்ஜுனையும் நான் தனியாக வளர்க்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு. அதை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடுறது தானே நம்மளுக்கெல்லாம் அழகு. என்ன பண்ணுறது, பெற்றவங்களாம் போயிட்டோமே. நான் ஒன்றும் இவங்ககிட்ட தீம்பு பிடிக்கணும்ல நினைக்கலம்மா. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இவங்க இப்படி பண்ணிட்டா நாளைக்கு இந்த பொண்ணு பேசின மாதிரி 4 பேர் பேசுவாங்கன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? சுபாவோட அப்பா இறந்த பையன், என் கூட பிறந்தவங்க இறந்த பையன், 4 பேர் 4 விதமாக பேசாததே இப்போ பேச போகிறாங்க. அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் எனக்கு மறுத்து போச்சு. ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணியிருக்காளா, இதுக்கப்புறம் இவள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பையன்தாம்மா. எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு கவிதாவை பற்றி தெரியும். அவளும் என் பொண்ணு மாதிரி தான். அவள் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு சந்தோஷம்தான். நான் கவினோட ஃப்ரெண்டோட அம்மா தான்மா. ரொம்ப தங்கமான பிள்ளை. நீங்கள் அந்த பிள்ளையை பற்றி கவலையே பட வேணாம். என் பிள்ளை மாதிரி தான்மா அவனும். இப்போ உங்களை ஒரு வார்த்தை சொன்னவொடனே அவனால் தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணை போய் அடித்தான் பார்த்தீங்களா? அதுதான் கவின். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவான், எதையும் செய்வான். ஆமாம், நீங்கள் தான் அர்ஜுனோட அம்மால? ஆமாம். அதுக்கப்புறம் நான் கவினோட அம்மா கிட்டே பேசினேன். இந்த மாதிரி கல்யாணம் தான் இப்படி ஆயிடுச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நடக்கிறதையாச்சும் நான் முறையோட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா எங்கள் வழக்கம். அதனால் கவினையும் மதியையும் நான் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டு சைட்லேருந்து பெரியவங்க யாருன்னா ஒருத்தர் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கவின் உங்கள் பையன் மாதிரி சொல்கிறீங்களே, நீங்களே பேசாமல் அவங்க வீட்டு சார்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பாக நான் வரேன். என்னடா க்ரௌடு மொத்தம் நம்மள தான் மறைச்சிட்ருக்கு. அப்படியே தப்பிச்சு ஓடிடலாமா? இல்லை, அர்ஜுனை கல்யாணம் பண்ணணும், சொத்துலாம் வேணும். கண்டிப்பாக நான் போக மாட்டேன். இப்போதைக்கு இங்கேருந்து போவோம், அப்புறமா பார்த்துக்கலாம் இவங்களெல்லாம். சரி, நம்ம ஊருக்கு கிளம்புற வேலையை பார்ப்போம். இருங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஏய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா, உன்னை பார்த்து எப்படி அவன் அப்படி பேசலாம்? கவின் மாமா மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோ, நானே போய் அவளை 2 அடி அடிச்சிருப்பேன். ஆமா அத்தை, எப்படி அவ உங்களை பத்தி பேசலாம்? எனக்கே அவன் பேசினாலே கோவம் வந்துச்சு சித்தி. கவினும் அர்ஜுனா அவளை அடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஆத்திரம் தீரவே இல்லை சித்தி. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்களா? நீங்க பண்ண தப்பால தானே இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்தா இந்த பேச்சு வந்திருக்குமா? சித்தி அத்தை, வாயை மூடுங்க.
இன்னைக்கு அவள் ஒருத்தி பேசுகிறா, அவளை அடிச்சிருவீங்க. நாளைக்கு ஒன்று ஒரு 10 பேர் பேசுவாங்க, எல்லாரையும் போய் அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? அவள் பேசிட்டு போயிடுவா, அவளை நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாதா? இப்போ நீங்கள் கேட்டதால என்ன மாறப்போகுது? கேட்டதானே உங்களுக்குலாம் நாங்கள் இருக்கோம், இன்னொரு தடவை எங்கள் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். சரி, இவளுக்கு தெரியும். இப்போ இதேமாரி 10 பேர் பேசினா 10 பேரையும் அடிச்சுட்டு ஜெயிலில் போய் உட்கார போறீங்களா நீங்கள்? இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் நம்ம ஒரு நல்லது செஞ்சாலும் நம்ம பின்னாடி போய் நம்மளை 4 விதமாக பேசும். நம்ம ஒரு கெட்டது செஞ்சாலும் நம்ம பின்னாடி போய் 4 விதமாக பேசும். அதை நம்மளால் என்றைக்குமே மாற்ற முடியாது. நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அது நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் அது மட்டும் போதும். உங்கள் மனசை நீங்களே கேட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சது கரெக்டாக தப்பான. சாரி சித்தி, என்னை மன்னிச்சிடு. அத்தை என்னையும் மன்னிச்சிரு அத்தை. செய்கிறதையும் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க லைனா. இன்னும் லைன் கேட்டு எத்தனை பேர் நிற்க போறீங்கப்பா சொல்லுங்கள். சித்தி சாரி சித்தி. யார்கிட்டயும் நான் பேச விரும்பல. ஒழுங்கா பெட்டியை பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. ஏம்மா உனக்கு மண்டையில் கிணறு அடிபட்டுச்சா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை போய் பெட்டியை பேக் பண்ணிட்டு எங்கே வர சொல்கிற? நான் கவிதா பிரவீன் நாங்கள் 3 பேர் தானே வரப்போகிறோம். இந்த வாய்க்கு தாண்டி நீ என்கிட்ட அடி வாங்குறதே. ஒழுங்கா நாங்கள் சொன்னதை மட்டும் செய்யுங்க. மாமியார் என்னாச்சு மாமியார்? 2 பேருமே தான் கிளம்ப சொன்னேன். 2 பேரும் கிளம்பி வாங்க, ஊருக்கு போகணும். அப்போ நாங்களாம்? ஏன் இங்கே இருந்து வேற எவ்வளோ கட்டாயப்படுத்தி தாலி கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா ஊருக்கு கிளம்பி வர வழி பாரு. உனக்கு வா, ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கு. ஐயோ, நானா வாலண்டியரா போய் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறேனே. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஊருக்கு வர சொல்றீங்களா மாமியார்? நீ எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஏற்றவனா இல்லையான்னு செக் பண்ணலப்பா, அதுக்காக தான் வர சொல்கிறேன். கிளம்பி வாங்க, செக் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்னது செக்கிங்கா? இது நம்ம லிஸ்ட்லே இல்லையே. அப்புறம் உங்கள் தங்கச்சி பேர் என்ன? சுஜியா? ஆமாட்ட, நான் தான். என் பேர் தான் சுஜி. சரிம்மா, நீ கிளம்பு, நம்ம ஊருக்கு போகலாம். இல்லை, நீங்கள் அண்ணாவும் அண்ணியும் தானே கூப்பிட்டு போகிறீங்க. நான் இதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன பேசுகிறம்மா நீ? அம்மா அப்பாவும் இங்கே இல்லை, உங்கள் அண்ணாவையும் அண்ணியும் நான் கூப்பிட்டு போகிறேன். நீ மட்டும் வீட்டில் தனியாக என்ன பண்ண போகிற? வா, நம்ம வீட்டுக்கு தானே கூப்பிட்றேன், வா போகலாம். உங்களுக்கு எதுக்கு எதுவும் சிரமம்? நான் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருந்தேன், வெளியே போக மாட்டேன். இந்த ஏரியாவும் சேஃப்டியான ஏரியா தான், ஒன்றும் பயம் இல்லை. ஏம்மா வாய் நிறைய நான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்றேன், ஒரு அத்தை வீட்டுக்கு நீ வரமாட்டியா? இதுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அத்தை. நீங்கள் இவ்வளோ கூப்பிடும் போது நான் கண்டிப்பாக வரேன். சரி, அதான் ஊருக்கு கிளம்ப சொல்லியாச்சுல, எல்லாம் உட்காந்து மூஞ்சி பார்த்துட்டு இருக்காம சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்க. ஹை ஜாலி, நான் போய் ரெடி ஆகுறேன். என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்க? மாமியார் வீட்டுக்கு போறோன்னு ஹாப்பியா? மச்சான், என் மாமியாரை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா. மச்சான், நீ ஏதோ சொன்ன, ஆனால் அது என் காதில் ராங்கா விழுந்துச்சு. தாண்டா, என் மாமியாரை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா. இவன் கூட பழக ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன் இவன் சரியான பைத்தியம்னு. இப்போ இல்லை தெரியுது இது சரியாகாத பைத்தியம்னு. யாருன்னா மாமியாரை பற்றி இம்ப்ரெஸ் ஆவாங்களா? இவன் என்ன சொல்ல வரானே புரியலையே. எனக்கு அது பரவாயில்ல, சின்ன மாமியார். உனக்கு மெயின் மாமியாரே அவங்க தான். பார்த்துக்கோடி உன் நிலைமைய. அதான் ஆமாம்ல மச்சான், எனக்கு எதாவது ஐடியா கொடுறான் மாமியாரை கரெக்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை கூட எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் அவங்களுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாரு, அதான் நம்ம மாமியார். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க மனசில் இடம் பிடிச்சி அவங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லுவாங்க பற்றியா? அதுதான்டா ரொம்ப பெரிய டாஸ்க்கு. இப்போ இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறானா இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்கிறானா? இப்போ என்ன தாண்டா நீ சொல்ல வர? இதெல்லாம் சொல்லி கொடுத்தா புரியாதுடா. இப்போ ஊருக்கு என் கூட தானே வருவேன். நான் என்னென்ன பண்ணுறேனோ அதே ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ண மாமியார் விழுந்துருவாங்க. அப்படியாடா? எப்படி இப்போ காலில் விழுந்திய அதே மாதிரியா? டேய், இந்த உலகத்தில் 4 பொண்ணுங்க கிட்ட மட்டும் யோசிக்காம பட்டுன்னு காலில் விழுந்துடணும். அந்த 4 பேர், அவங்க 4 பேர் காலில் விழுந்தா லைஃபே மாறிடுமா? சத்தியமாக மாறிடுச்சு. இப்போ சீக்கிரம் யாருன்னு சொல்லுடா. ஒன்று நம்மளை பெற்றவங்க, நம்ம தாய்க்குளம். 2வது நம்ம கூட பிறந்தது, அக்காவோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் விழுந்துடணும். ஏன்னா அவங்க தயவுலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 3வது நம்மளை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணோ நம்ம பொண்டாட்டியோ யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்துடணும். அதுக்கெல்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. அடுத்தது தேவைப்பட்டா மாமியார் காலில் விழுறது தப்பு இல்லை. ஏன்னா பார்த்தியா, நம்மளுக்காக ஒரு அழகான பொண்ணையே பேத்து கொடுக்குறாங்க. நம்ம காலில் விழுறதுல ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லையே. இவன் நம்ம டைம் பாஸ்க்குன்னு யூஸ் பண்ணுறானோ? டீ மச்சான், ஏன்டா திரும்பிட்டேன்? இன்னும் நிறைய இருக்குடா என்கிட்ட அட்வைஸு, கேளுடா. பாருடா, நானே மன உளைச்சல் இருக்கேன்.
மேற்கொண்டு என்கிட்ட பேசி எதனா வாங்கி கட்டிட்டு போயிடாத, ஒழுங்கா போயிடு. அப்படி என்னடா மன உளைச்சல்? சுபா என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். பிரேக்கப்பா? ஆமாம், நீங்கள் எப்போ முதல்ல பேச்சப் பண்ணீங்க பிரேக்கப் ஆகிறதுக்கு? எப்பயும் எலியும் கூட மாதிரி சண்டை தானே போட்டுட்ருப்பீங்க, இது எப்படா நடந்துச்சு? நாங்கள் எப்படி பேச்சப் பண்ணன்ற கதை உனக்கு ரொம்ப முக்கியமோ? எனக்கே நிறைய வேலை இருக்குடா. ஒன்று, என் ஆள் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், திருப்பியும் அவளை சமாதானம் பண்ணி லவ் பண்ண வைக்கணும். 2, என் மாமியாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நான் என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்போ நம்ம சகலி ஆயிட்டோம்டா. கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. நம்ம மாமியாரை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற. ஆமான்ற. சரி ரைட்டு விடு. மது சித்தி மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைடா. எப்படி இவ்வளோ சோகமான விஷயத்துக்கும் அழுததே இல்லை, ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கும் சிரிச்சதே இல்லை. இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற வைக்கிற மாதிரி இருக்காங்கடா. அவங்களே புடவை மட்டும் அயன் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லை அவங்களே சேர்த்து அயன் பண்ணிட்டு வந்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ வெறப்பாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏன்டா நீ போய் வச்சுக்கிற? நீ என்ன சொன்னாலும் சரி மச்சான், என் மாமியார் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க தான் போகிறேன். அவங்க லைஃப்பில் என்னால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றமாச்சும் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. ஏதோ பண்ணு, எனக்கு என் ஆள் கூட சேர்ந்து என் மாமியார் என் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னால் போதும். உனக்கும் பிரச்சனை. எப்படியோ சித்தி ஒரு வழியாக நம்மளெல்லாம் ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. ஆமாம் மது, நான் கூட ரொம்ப திட்டிடுவாங்களோன்னு பயந்தேன். பரவாயில்ல, நம்மளை வர சொல்லிட்டாங்களே. அடி கிருக்கீங்களா, ஊருக்கு போனாதான் இருக்கு லேடி எம்டனோட ஆட்டமே. அதை பற்றி தெரியாமல் இப்படி நீங்கள் பாட்டு சந்தோஷப்பட்டு இருக்கீங்களே, நான் என்ன சொல்லுவேன்? என்னடா சொல்கிறேன்? அவன் சொல்கிறது கரெக்டு தான். லேடி எம்டன் நம்மளை ஓகேன்னு சொல்லி ஊருக்கு வர வச்சாலே அது பின்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு தான் அர்த்தம். ஐயோ, இப்போ என்னடி பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் இதை சமாளிக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மச்சினிச்சி. 4 பேர் இல்லைம்மா, 5. மச்சான் என்னையும் சேர்த்துக்கூடா. நீமாடா? சரி பா. நீங்கள் 4 பேர் இல்லை, நம்ம 6 பேர். நம்ம 6 பேர் சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்றீங்க? ஆமான்றேன். இப்போதான் எனக்கு ஒரு புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. ஏன் பிரவீன், உனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? அடி யாரு இவ? நானே தனியாக அடி வாங்க வேணாம், கூட ஆள் கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தில் இருக்க. நம்பிக்கை இருக்கா தும்பிக்கை இருக்கான்னு வந்துட்டா இப்போதான் இவ. கவலைப்படாத பிரவீன், அடி வாங்கினாலும் சரி பாராட்டு வாங்கினாலும் சரி 6 பேரும் ஒத்துமையாக வாங்குவோம். இது பாயிண்ட்டு. மாமா, இந்த ஆள் எதுக்கு இந்த டீம்ல சேர்த்தீங்க? இவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்கிற, நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இருக்கீங்களா, இவனுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா, அவனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் நீ வேணான்னு சொல்லக்கூடாது. சுப்பா விடுமா, ஏதோ ட்ரை பண்ணுறான், அவனால் முடிஞ்சது அவனும் பண்ணட்டுமே. என்னமோ பண்ணுங்க, ஆனால் எந்த பிளான்லையும் இவன் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் பண்ணவும் மாட்டேன், இப்படியே சொல்லிடுறேன். நீ ஓகே சொன்னது பெரிய விஷயம், அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம்.